பொங்கல் டயத்துல எப்படியா இருக்கும்? மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் கோட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சி. இந்த மாட்டுக்கு புடி கயிறு மட்டுமே குறைஞ்சது 1.5 lakh. ஸோ கயிறு மட்டுமே நாங்கள் 1.5 lakh ஸ்பெண்ட் பண்ணோம்னா அப்போ இந்த மாடுகள் மேலே நாங்கள் எவ்வளோ வச்சிருக்கோன்னு பாருங்க. இது மாடு வளர்க்குறாங்கன்னா ஒரு தோற்றம் இருக்கும், மேபி அவங்க கொஞ்சம் படிக்காமல் இருக்கலாம், அதனால மாடு வச்சுட்டு இருக்காங்க அப்படி இப்படிலாம் வர ஒரு டாக் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இதெல்லாம் முட்டாள்தனமான டாக்கு. ஏன்னா முட்டா பிள்ளைகளாக பேசிகிட்டு இருக்கானுங்க. பழங்காலத்திலேயே மாடு வச்சிருக்கவன் தான் ரிச். மந்த்லி சேலரி இருக்கிறவன் பிஸ்னஸ் பண்ணுறவெல்லாம் அவனை காட்டிலையும் பூவரலாம். எங்கள் வில்லேஜில் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் 200 மாடு இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு 200 ஏக்கர் இருக்கும். அப்போ அவங்க ரிச்சா மந்த்லி 10,000 சம்பளம் வாங்குற ரிச்சா? இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, ஒரு சட்ட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மாடுகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்னையா நீங்கள் பதில் சொல்லுங்கள்? கல்ச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ற ஒரே இன்டென்ஷனில் தான் அதை சொல்கிறாங்களோ இல்லையா. எங்களோட வந்து வாழ்ந்து பார்த்தாங்கன்னா அவங்க குழந்தைய கவனிச்சுக்கிற காட்டிலே நாங்கள் எங்கள் மாடை கவனிச்சுக்கிறோம்ன்றது புரியும். எல்லார்ட்டையும் வேணால் ஒரு பேட்டி எடுங்க, எங்களை காட்டும் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு மாடை கூட இங்கேருந்து எங்கேயும் நாங்கள் ஃப்ரீயாக யாருனாலும் வளர்க்கட்டோம் அப்படின்னு கொடுத்தா அழுதுடுவாங்க, பண்ணுறாங்க. இப்போ இந்த கிருஷ்ணா மாடெல்லாம் நாங்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சு, அடுத்தவங்கள்ட்ட கொடுப்போம் டாக்டரா, உடனே கல்லை தூக்கி போட்டு நைட்டில் தூங்கும்போது கொண்டுருவோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது மேலே இருக்கும். சரி, பிபோர் த வாடி வயசில் நாங்கள் அவுத்து விட்டோன்னே 3 ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா இந்த 9 minutes ஒரு வருஷத்துக்கே, இந்த 9 minutesக்கு அது என்ன பெருசாக துன்புறுத்திட முடியும்? இந்த 9 minutesக்காக அதை நாங்கள் எவ்வளோ அன்பாக வளர்க்குறோம். ஸோ இந்த ஜல்லிக்கட்டுன்ற இதை மட்டும் பேசுகிறானுங்க. நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு இல்லைனாலும் வளர்ப்போம். ஜல்லிக்கட்டு என்பது அதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எங்களுக்கும் அது வந்து வேணாம். எங்களுக்கு வேறு, நாங்கள் என்ன போய் கிரிக்கெட் விளையாட முடியும், இல்லை ஃபுட்பாலாக விளையாட முடியும்? எங்களை அதை செலக்டாக பண்ணிடுவாங்க. நாங்கள் இதில் தான் விளையாட முடியும் எங்களால். எங்கள் விளையாட்டு இது, அவ்வளோதான். தேவையில்லாமல் வந்து ஒரு நாங்கள் பிள்ளையாக வளர்க்குற ஒரு விஷயத்த இவங்க நாங்கள் வந்து கொடுமைப்படுத்த. இந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு சிம்முன்னு ஏறுது. உண்மையிலேயே என்னடா வந்து பாருங்கடா எங்களோட உட்காந்து நாங்கள் எவ்வளோ. ஸோ இதே விஷயம் நீங்கள் கான்செப்ட் புரியாமல் கதை பேசிகிட்டே இருக்கிறது கிடையாது. ஸோ அனிமல் மேலே நாங்கள் வச்சுருக்க அஃபெக்ஷனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரையில் நாட்டு மாடு இருக்கக்கூடாது. நாட்டு மாடு இருந்தால் கமர்ஷியலாக இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது இந்தியாவில். ஏன்னா எங்களை காட்டிலையும் யாரும் அது மேலே அவ்வளோ அன்பாக எவனாலும் உலகத்தில் இருக்க முடியும். உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு இந்த மாதிரி பண்ண அமைக்கணும் அப்படிங்கிறதுல? எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மாடு வளர்க்குறோம். தாத்தானா பாரம்பரியமாக எப்போ இருந்துன்னு தெரியல. அப்போ இருந்து அவங்க சின்ன கொட்டமாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் எங்கள் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆனோன்னா ஒரு பெரிய லெவலில் பண்ணுவோம் மாடுகளுக்கு. அது அந்த பிளட்டில் வந்த விஷயம். அதை எப்படி வந்துச்சுன்னு திடீர்னு நம்ம எப்படி நீங்கள் ரஜினி ரசிகர் எப்படி ஆனீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் பண்ண முடியாதோ அது மாதிரி எங்களுக்கு ஆன்சர் அது அந்த மாதிரி வந்துடுச்சு தொடர்ந்து. இப்போ நான் இங்கே வந்து பார்க்குறப்ப பல மாடுகள் இருக்குது. மொத்தம் எத்தனை வெரைட்டி மாடு வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு மாடுகள் வந்து ஒரு 4-5 வெரைட்டிஸு. புலிக்குளம், தஞ்சாவூர் குட்டை, புளிச்சாரை அப்படின்னு ஒரு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஞாபகம் இருக்குது அவ்வளோதான். ஸோ அதனால எல்லா வெரைட்டிஸ்லையுமே எங்கிட்ட மாடு இருக்குது. காங்கயம் இல்லைன்னா அப்படி ஆல் வெரைட்டிஸ்லாம் ஒரு மாடு வச்சுக்குவோம் அப்படின்றதுக்காக அது நல்லா ட்ரெயின் அப் பண்ண மாடுகளாக வாங்கி நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு மாட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 செலவாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பல மாடுகள் வச்சுருக்கீங்க, அது எப்படியா? இதை நாங்கள் செலவாக பார்க்குறது இல்லை. இப்போ குழந்தைங்க இருக்கு, அவங்களுக்கு நம்ம செலவாக பார்ப்போமா? நம்ம குழந்தை அது மாதிரி எங்கள் குழந்தைங்க இதெல்லாம். ஸோ அதனால் அது எங்களுக்கு செலவாக தெரியலை. வருமானம் இருக்குது, ரேட்டு செலவழிப்போம், அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் பண்ணையாக வச்சுருக்கீங்க, அதுக்கான உணவு முறைகள்லாம் எப்படியா இருக்கும்? நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் ஜல்லிக்கட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபீடு வந்து அதுக்கு எனர்ஜிக்காக கொடுப்போம். மற்ற நாட்கள்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இந்த 3 மாதம் மட்டும் ஸ்பெஷலாக வந்து அதுகளை நம்ம எப்படி ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஹியூமனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அது மாதிரி மாடுகளை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில ஸ்பெஷல் ஃபீடு கொடுத்தாங்க. இப்போ வந்து மாடு வளர்க்குறாங்கன்னா ஒரு தோற்றம் இருக்கும், மேபி அவங்க கொஞ்சம் படிக்காமல் இருக்கலாம், அதனால மாடு வச்சுட்டு இருக்காங்க அப்படி இப்படிலாம் வர ஒரு டாக் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இதெல்லாம் முட்டாள்தனமான டாக்கு. ஏன்னா முட்டா பிள்ளைகளாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படியே நான் இப்போ இல்லை, அந்த காலத்துலேயே பழங்காலத்திலேயே மாடு வச்சிருக்கவன் தான் ரிச். அவன் சேலரிக்கு மந்த்லி சேலரி இருக்கிறவன் பிஸ்னஸ் பண்ணுறவெல்லாம் அவனை காட்டிலையும் பூவரலாம். எங்கள் வில்லேஜில் நான் இந்த மாதிரி என் பசங்க குட்டியாக இருக்கும் பொழுது ஒரு 10 ஃபேமிலி வந்து ஒவ்வொரு ஃபேமிலியிலேயும் 200 மாடு இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு 200 ஏக்கர் இருக்கும். அப்போ அவங்க ரிச்சா மந்த்லி 10,000 சம்பளம் வாங்குற ரிச்சா? மாடு வச்சுருக்கோம்லாம் பூவர்னு நினைக்கிற அந்த விஷயமே தப்பு. அது வந்து இவங்கெல்லாம் பேண்ட்டு போட்டதால நம்மளாம் அறிவாளி, நம்ம தான் காசுக்காரிங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே இருக்கவன் தான் ரிச்சு, இன்னும் நிம்மதியாக இருக்கவன் தான்.
அவன் ஏக்கர் கணக்கில் வச்சுட்டு ஜாலியாக மாடை விற்றுட்டு அதனால தான் அவன் அந்த மாடை அவ்வளோ லைக் பண்ணுறான். அவனுக்கு பொழுதுபோக்கு அதுதான். மற்றவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு சினிமாவுக்கு போகலாம், இல்லை டிவி பார்க்கலாம் வச்சுக்கலாம். அவங்களுக்கு மாடு தான். ஸோ அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டு ஸோ பையங்க மாதிரி வளர்த்துக்கிட்டு அது அவங்களோட வாழ்வியலில் ஒன்றான விஷயம். அதனால் அவங்கள பூரா அன்எஜுகேட்டட்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எங்கள் கொட்டத்தில் என் பசங்களே வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் பசங்க. இன்னும் ஒரு பையன் இருக்கான் யோகேஸ்வரன். என்னோட வந்து 18 வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடை பிடிச்சி க்யூவில் நிற்கிறான். அப்போ அவரை வந்து ஒரு போலீஸ்கார் அடிக்கிறார். ரைட்டுங்களா? அடுத்த வருஷம் நான் போலீஸ்காரனாகி இதே க்யூவில் நான் நிற்கிறேன் பாருன்னு நின்று இப்போ அடுத்த வருஷம் போலீஸ்காரன் இன்னைக்கு போலீஸாக தான். ஸோ அப்படி தான் நீங்கள் எங்களுடைய விஷயத்தை வந்து என்னவோ நாங்கள் பூவர் நாங்கள் அன்எஜுகேட்டடு அப்படின்னு தேவையில்லாத ஒரு கற்பனை. ஸோ நாங்கள் எல்லாருமே நல்ல எஜுகேட்டட் தான். இப்போ நான் வந்து 2001 மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலோட லீகல் கன்சல்டன்ட். அன்னைக்கு 3000 எனக்கு 2000 இன்னைக்கு 3 lakhs. அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையை மாடு பார்ப்போம். அவ்வளோதான். எல்லாரும் எஜுகேட்டட் பசங்க தான், எல்லாம் வேலை பார்க்குற பசங்க தான், எல்லாரும் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்க பசங்க. பாரம்பரியமாக நீங்கள் மாடுகள் வச்சிருந்தாலுமே பண்ண அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு? எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வளர வளர இப்போ நம்ம ஒரு குழந்தை இருக்கான். இப்போ என்னோட தம்பி ஓன் பிரதர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவனோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அவ்வளோ. நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனோடனே என் பையனை போய் ஒரு நல்ல சொபசிகேட்டடாக ஒரு இங்கிலீஷ் மீடியம் ICS அந்த மாதிரி ஸ்கூல் லெவலில் நம்ம மாற்றுவோம்ல. ஒரு நம்ம லெவலுக்கு ஸ்டேட்டஸ் ஏறணும்னு நினைப்போம்ல. அது மாதிரி மாடுகளையும் பெருசாக கொண்டு போவோம். ஒரு பெரிய பண்ணை வைப்போம். நம்ம அது மாதிரி அதுகளையும் நம்மளோட சேர்ந்து டெவலப் பண்ணுவோம். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு அந்த சொபசிகேட்டர்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாடுகள்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடு வச்சிருக்காயா? இருக்கு. நந்தா. அந்த மாடுக்கு உங்களுக்கு உள்ள கனெக்ஷன் அன்பா இருக்கும். சேட்டை பண்ணாது. போய் பக்கத்தில் வந்து அன்பா இது பண்ணோம். இன்னொரு கிருஷ்ணா மாடு. அதுவும் குழந்தைங்களாம் மேலே ஏறி விளையாடுவாங்க. அது வந்து எப்படின்னா ஜல்லிக்கட்டில் வந்து பிடிப்பட நல்ல இது வரைக்கும் அதை பிடிச்சதா சரித்திரம் கிடையாது. இனிமேயும் பிடிக்க முடியாதுன்றது என்னோட தாட்டு. ரைட்டு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சிங்கிளாக பேச்சு பதிஞ்சு ஜல்லிக்கட்டில் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஆனால் ஒத்தைக்கு பிடிச்சிக்கோங்கன்னு சவால் விடக்கூடிய மாடு. நான் இப்போயும் சவால் தான் விடுவேன், பிடிச்சிப்பார் அப்படின்னு. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மாட்டு பண்ணைன்னு ஒன்று வைக்கிறப்ப சொந்தக்காரங்க அது மாதிரி ஏதாச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க? யாரும் சொந்தக்காரங்கிட்டலாம் ஐடியா கேட்குறதெல்லாம் இல்லை. ரைட்டுங்களா? இந்த வீடுன்னு சொன்னதுனால சொல்கிறேன். என் மனைவிட்ட வேணா இது எடுங்க, என் பாப்பாட்டையும் பேட்டி எடுங்க. என் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து டாக்டர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் PDS டாக்டராக 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணான். இன்னொரு பாப்பா 11th படிக்கிறான். எல்லார்ட்டையும் வேணா ஒரு பேட்டி எடுங்க. எங்களை காட்டி இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு மாடை கூட இங்கேருந்து எங்கேயும் நாங்கள் ஃப்ரீயாக யாருனாலும் வளர்க்கட்டோம் அப்படின்னு கொடுத்தா அழுதுடுவாங்க, பண்ணுறாங்க. இப்போ இந்த கிருஷ்ணா மாடெல்லாம் நாங்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சு, அடுத்தவங்கள்ட்ட கொடுப்போம் டாக்டரான், உடைய கல்லை தூக்கி போட்டு நைட்டில் தூங்கும்போது கொண்டுருவோம் அப்படின்றாரு. ஸோ அந்த அளவுக்கு அது மேலே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருந்து இதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு 4 crore இருக்கும். ஸோ ஒரு நாள் கூட என் மனைவியோ என் பொண்ணோ எவனை வந்து எதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதில்ல. அவங்க என்ன இதை இப்போ இவங்களே கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு கேளுங்க, அடுத்து என்னன்னு சொல்லுவானுங்க. ரைட்டுங்க. இப்போ என்ன சொல்லுவான்னா, நான் IPS ஆகி நான் வந்து SP மாடு வருதுன்னு அவுக்கணும் ஜல்லிக்கட்டில், அதான் என்னோட டார்கெட்டுன்னுவான். இவன் இன்னொரு பையன் என்ன சொல்லுவான், நான் IAS ஆகி கலெக்டர் மாடு வருது, எப்படி வைக்கல் திருப்பதி மாடு வருதுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி எனக்கு கலெக்டர் மாடு வருதுன்னு அவுக்கணும்ப்பா. இப்படித்தான் இவங்க டார்கெட் இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எங்களோட வாழ்வியல் தான். லாபம் நட்ட கணக்கு இதெல்லாம் இல்லை, குழந்தை தான். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து 4 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன தாட் கூட வரலையா, இது பண்ண 4 கோடி வேற பிஸ்னஸில் போட்டால் எங்கேயே போகலாம், அந்த எண்ணமே வரலையா உங்களுக்கு? இந்த பிஸ்னஸாகவே யோசிக்கலையே. இன்னும் கொஞ்சம் இதை எப்படி நல்லா பண்ணுவான், இன்னும் பெரிய பெரிய மாடுகள்லாம் எப்படி வாங்குவான், பிடிங்கடா இந்த வருஷம் இருக்கிற தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டாக ஒரு 20 லட்சம் சொன்னால் கூட வாங்குவோம்டா, அப்படி தான் தோணுது ஒழிய. பட் எங்களுக்கு இதில் வந்து அப்படியெல்லாம் இந்த பிஸ்னஸில் போட்டிருந்தா அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. இன்னும் அதில் நிறைய பண்ணணும்னு தான். இப்போ வர வழியிலே பார்த்தோம், என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சமாதி, நல்லா பெரிய சமாதியாக ஒன்று வச்சுருந்தீங்க. அது எந்த மாட்டுக்கியா? அது சால்னான்னு எங்கள் மாடு 2011 எங்கிட்ட வந்துச்சு. வந்துட்டு நல்லா எங்களோட வாழ்வோட இருந்து நல்லா அன்பாக இருக்கும். சின்ன பசங்களாம் பிடிப்பாங்க. அது இயற்கையாக ஏஜ் ஆகி நம்ம எப்படி ஹியூமன் பீயிங் இறப்பாங்களோ அது மாதிரி ஏஜில் இறந்துருச்சு. அப்போ அது வந்த பின்னாடி தான் எங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கூடினதாக எங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் என்டையர் ஃபேமிலிக்கும். ஸோ அதனால் அதை வந்து அப்பா அம்மா இறந்தா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அதை பண்ணுவோம் அப்படின்றதுனால அது எங்களோட தெய்வம் மாதிரி. இப்போ இவ்வளோ மாடுகளை வச்சுருக்கீங்களே, என்னைக்காவது மாடுகளை வந்து முட்டுறதோ உங்களை அது மாதிரி வச்சு நிகழ்வு நடந்திருக்காங்க? இல்லை, நடந்ததெல்லாம் கிடையாது. சேட்டை பண்ணால் அதுக்குரிய சேட்டை இருக்குது. அது அனிமல் தானே, அதுக்குரிய கேரக்டர் இருக்கும். பட் வீட்டில் நம்ம என்ன தான் அன்பு செலுத்தினாலும் பையன் ஒரு சேட்டை பண்ணுவான், பொண்ணு ஒரு சேட்டை பண்ணுவான், அது மாதிரி தான். அது நல்லா இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து இன்ஜூர்டாக இல்லை, காயம்பட்ட அளவுக்கு இல்லை.
அது இன்னும் சொல்லப்போனால் மாடு சில நேரம் ஒரு மாடு கயிறு அத்துட்டு ஓடும், பசங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக அதை விரட்டிக்கிட்டு ஓடுவா. ரைட், ஓகே, அப்படிதான் இருக்கும் மொழியே. அதை வந்து பேடாக நாங்கள் நினைக்கிறது. ஒவ்வொரு மாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அது மாதிரி அந்த கேரக்டர்லாம் அனலைஸ் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் அதை வீட்டில் வந்து கூட நம்ம அப்பா அம்மா கூட அந்த ஒரு கேரிங் கொடுப்பாங்க, என்னடா மோனே வருத்தமாக இருக்குன்னு கேட்பாங்க எல்லாரையும். பட் அதை காட்டிலும் இது கொஞ்சம் அந்த மாடு தலையாட்டும் போதாக வந்தோன்னா நானே ஒரு ப்ரொஃபஷனல் டென்ஷன் அப்படி கொட்டத்துக்குள்ள வந்தேன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு டாய் பசங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போயிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சட்ட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மாடுகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க, மாடுகளை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்னையா நீங்கள் பதில் சொல்கிறீங்க? இது எல்லாமே வந்து இந்த கல்ச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ற ஒரே இன்டென்ஷனில் தான் அதை சொல்கிறாங்களோ இல்லையா. எங்களோட வந்து வாழ்ந்து பார்த்தாங்கன்னா அவங்க குழந்தைய கவனிச்சுக்கிற காட்டிலே நாங்கள் எங்கள் மாடை கவனிச்சுக்கிறோம்ன்றது புரியும். அவங்க இந்த சொல்கிறவங்க பூரா என்னோட நானே எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறேன். வந்து ஒரு 10 நாள் எங்களோட தங்கி பார்த்தாங்கன்னா புரியும் எங்களோட ஃபீலும், எங்களுடைய இந்த இருக்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சும்மா இமேஜின் மாடை குடும்பப்படுத்துகிற சார். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு என்பது இப்போ நான் வச்சுருக்க 23 மாடு. ஒரு மாடு என்பது குறைஞ்சது ஒரு 3 ஜல்லிக்கட்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஒவ்வொரு இயர். ஓகே ஓகே. ஒவ்வொரு இயரும் ஒரு மாடு என்பது 3 ஜல்லிக்கட்டு தான். 3 என்பது அதிகம் என்னைய கேட்டால். ஒரு மாடெலாம் நாங்கள் அதை கைதின்னு இருக்கு, ஒரே ஜல்லிக்கட்டு தான் வருஷத்துக்கு. அது மாதிரி தான் அப்படி ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடுக்கு போக மாட்டோம் நாங்கள். அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் எங்கள் வில்லேஜில் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஸோ எல்லா மாட்டையும் மந்தைன்னு ஒரு இடத்துக்கு பிடிச்சிட்டு போவோம். ஸோ அதனால் நாங்கள் பாலமேடு பாரம்பரியமாக போகிறதில்ல. இந்த மற்ற ஜல்லிக்கட்டுக்கு இப்போ அலங்காநல்லூர்னா அதுக்கு ஒரு மாடு தான், அவனியாபுரத்துக்குனா அதுக்கு தனி மாடு. இப்படி இந்த 3 நாளுக்காக நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் அவங்கள இப்படி இதை துன்புறுத்துறோன்னு நினைக்கிறவன் அந்த தாட்டை அதை சொல்லுங்க. வந்து அவனை கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஒரு மாடு அன்பாக வளர்க்க சொல்லுங்க. அவனை ஜல்லிக்கட்டுக்கே வேணாம். இந்த சொல்கிறாங்கல்ல அவங்க போய் ஜல்லிக்கட்டுலாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், நாங்கள் ஒரு மாடை கொடுக்குறோம் நாங்களே. 6 மாதம் அதை வச்சு அவனை வளர்க்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதை ஸ்பாயில் பண்ணணும் அவனுக்கு, அவ்வளோதான் நோக்கம். அந்த ஸ்பாயில் பண்ணுற எல்லாருக்கும் இப்படி ஒரு மாடத்தை கொடுக்கப்படுத்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் என்பது அது பிஹைண்ட் த வாடிவாசலும் சரி, பிஃபோர் த வாடிவாசலும் சரி. பிஹைண்ட் த வாடிவாசல் நாங்கள் கூடயே நிற்போம், மாட்டு கூடயே நிற்போம். அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு அது எவ்வளவு நேரம் நிற்குதோ நாங்களும் அது கூட நிற்போம் அன்பா. சரி, பிஃபோர் த வாடிவாசல் நாங்கள் அவுத்து விட்டோன்னே அது அந்த கிரவுண்ட்லன்றது அதிகபட்சம் 3 மினிட்ஸ். நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு மாடு என்கிட்ட 9 மினிட்ஸ் தான். 3 ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுன்னா 9 மினிட்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு. இந்த 9 மினிட்ஸ் ஒரு வருஷத்துக்கே. இந்த 9 மினிட்ஸுக்கு அது என்ன பெருசாக துன்புறுத்திட முடியும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த 9 மினிட்ஸுக்காக அதை நாங்கள் எவ்வளோ அன்பாக வளர்க்குறோம். ஸோ இந்த ஜல்லிக்கட்டுன்ற இதை மட்டும் பேசுகிறானுங்க. நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு இல்லைனாலும் வளர்ப்போம். ஜல்லிக்கட்டு என்பது அதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எங்களுக்கும் அது வந்து வேணாம். எங்களுக்கு வேறு நாங்கள் என்ன போய் கிரிக்கெட் விளையாட முடியும், இல்லை ஃபுட்பால் விளையாட முடியும். எங்களை அதை செலக்டாக பண்ணிடுவாங்க. நாங்கள் இதில் தான் விளையாட முடியும் எங்களால். எங்கள் விளையாட்டு இது, அவ்வளோதான். எங்களுக்குரிய கேம், நீ உனக்குரிய கேம். அது என்ன சொல்கிறாங்க, துன்புறுத்துறது என்பது. ஒரு கிரிக்கெட்டில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பவுலர், ஒரு பேட்ஸ்மேன். இந்த பால் போடும்போது அந்த பேட்ஸ்மேன் எத்தனை சேஃப்டி மெஷர் போட்டுக்கிறேன்? பால் இல்லாமல் விளையாட முடியுமா? அது அது மாதிரி தான் எங்களுக்கு அந்த மாடு. இது கிரிக்கெட்டில் நாங்கள் அங்கே போகிறோம், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பார்த்துக்கிறோம். ஸோ இதுக்கு நான் கோவமாக தான் பேசுகிறேன் இதெல்லாம், ரைட்டுங்களா? இப்படி ஒரு இமேஜினில் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு நாங்கள் பிள்ளையாக வளர்க்குற ஒரு விஷயத்த இவங்க நாங்கள் வந்து கொடுமைப்படுத்த. இந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு சிம்முன்னு ஏறுது உண்மையிலேயே. என்னடா வந்து பாருங்கடா எங்களோட உட்காந்து நாங்கள் எவ்வளோ. ஸோ அனிமல் மேலே நாங்கள் வச்சுருக்க அஃபெக்ஷனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அஃபெக்ஷனை வந்து இவங்க நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு அதுக்கு அவங்களுடைய நோக்கம் என்பது வேறு. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரையில் நாட்டு மாடு இருக்கக்கூடாது. நாட்டு மாடு இருந்தால் கமர்ஷியலாக இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது இந்தியாவில். ஸோ அவங்க அந்த வேறு மாடுகளை கொண்டு வந்து அதை பண்ணணும். அது அந்த இதை வச்சுக்கிட்டு இவங்க எங்களை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு ஒரு வேர்டு பண்ணுறாங்க. வந்து பாருங்க, கொடுமைப்படுத்துகிறோன்னு சொன்னோன்னா நாங்கள் மாற்றிக்கிறோம். ஏன்னா எங்களை காட்டிலையும் யாரும் அது மேலே அவ்வளோ அன்பாக எவனாலும் உலகத்தில் இருக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி ஒரு மாடு வச்சுருக்கவங்களே பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் டயத்தில் மாட்டு பொங்கலப்போ நல்லா அலங்கரித்து சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் பல ஜல்லிக்கட்டு மாடுகள் வச்சுருக்கீங்க, பொங்கல் டயத்தில் எப்படியா இருக்கும்? மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் கொட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா எல்லா மாடையும் நாங்கள் சோடிச்சு எல்லா கயிறு மட்டுமே, இந்த மாட்டுக்கு புடி கயிறு மட்டுமே. எவ்வளோடா? குறைஞ்சது 1.5 லேக். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு புது கயிறு போடணுன்றது எங்களுடைய பாரம்பரியம். எல்லா மாட்டுக்கும், எல்லாருமே தமிழனுடைய பாரம்பரியம். எங்கள் 23 மாட்டுக்கும் செட்டு கயிறுன்றது ஒரு கயிறு 4000 ரூபாய், ரைட்டுங்களா? ஸோ அது 10 மாட்டுக்கு வாங்குவோம் 40,000 ரூபாய். திருப்பி செட்டு இல்லாத கயிறு வந்து ஒரு கயிறு 2000 ரூபாய், அது 20 கயிறு வாங்குவோம்.
ஸோ கயர் மட்டுமே நாங்கள் 1.5 lakh ஸ்பெண்ட் பண்ணோம்னா அப்போ இந்த மாடுகள் மேலே நாங்கள் எவ்வளோ வச்சிருக்கோம் பாருங்க. கண்டிப்பா சும்மா வேர்டு எனக்கு வார்த்தைகள் வேற மாதிரி வருது. சும்மா அவன் பூவரா இருந்துக்கிட்டு எங்களை பூவர்ன்றாங்க. யாரு இந்த மதர் மேன் அந்த சொல்ற கிரிட்டிசைஸ் பண்றாங்களே அவங்க தான் வெரி பூவர். அவங்க எங்களை பூவர்னுக்கிறது நாங்க அன்எஜுகேட்டட்னு எங்களை சொல்லிக்கிறது. மாட்டு கயர் 1.5 lakh வேணா பில் அனுப்புறேன். ஸோ அதை அந்த பசங்களை அதில் பிழைக்கிறான். அதுக்காக அந்த குடிசை தொழில் அவனுக்கும் பிழைச்சிக்கிறான். இந்த மாட்டுக்காகவே ஒரு தமிழ்நாட்டில் கயிறு பின்னுற பசங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தனும் மாட்டு பொங்கலப்ப ஒரு 1 lakh 2 lakh சம்பாரிச்சிருக்கான். ஸோ வேற தொழில் எவனாச்சும் அவனை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த கத்துறவனெல்லாம் அவனுக்கு மாற்று தொழில் போகணுங்கிற. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வந்து வாழ்வியலோட விஷயம், கிராமத்தில் ஒன்றிய ஒரு விஷயம். இந்த கிராமம்னே என்னன்னு தெரியாம இவங்களுக்கு அவங்க மாடுனா என்னன்னு தெரியாம அதெல்லாம் அவங்க வந்து இல்லை துன்புறுத்துறாங்க. நிறைய பேர் போய் விசாரிச்சு சொன்னாங்க, மாடுகள் வளர்க்கல பல கஷ்டப்படுறோம், நாங்கள் விட்டுறக்கூடாதுன்னு தான் வளர்க்குறோம். ஆனால் வந்து அந்த டோக்கனுங்கிற ஒரு விஷயத்துல வந்து பிரச்சனை ஆகுது. இப்போ இந்த டோக்கன்றதுனால சொல்றேன். 2011 ஆக்சுவலாக 2011 என்னோட ஓன் பிரதரும் என்னுடைய இன்னொரு பிரதர் கஷின் பிரதரோட பையனும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 17th ஜல்லிக்கட்டு 16th ஈவினிங் 3 o'clock கியூக்கு போயிட்டாங்க. 16th ஈவினிங்கு அந்த நைட்டு ஃபுல்லாக நிற்கிறாங்க. அடுத்த நாள் 17th ஆஃப்டர்நூன் 3 o'clock தான் மாடே அவுத்தோம். ஸோ 24 hours மாடும் இவனும் க்யூவில் நிற்கிறாங்களே ரொம்ப தள்ளுமுள்ளாகுதுன்னு நான் தான் என்ன பண்ணுறேன்னா அப்போ ஹைகோர்ட்டில் இல்லை பிஹைண்ட் த வாடி வாசலில் இதை கொஞ்சம் ரெகுலரேட் பண்ணுங்க, மாடை க்யூ பண்ணுங்க அப்படின்னு கேஸ் போட்டேன். நான் தான் போட்டேன். அதை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே நான் தான் போட்டேன். மணிகண்டன் சொல்லி என் மாப்பிள்ளைய அவன் பேரில் போட்டான். ஜட்ஜி நேம் எனக்கு கரெக்டாக இல்லை. அவர் லார்ட்ஷிப் ஐயா ஓப்பன் கோர்ட்லேயே கேட்டார். அந்த ஆர்டர்லேயே இருக்கும். திருப்பதி சார் வந்து அவரே வாலண்டரியாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதை இது பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஆர்டர்லேயே இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அப்போ அவங்க க்யூ பண்ணுங்க அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி வந்தது தான் இந்த டோக்கன் சிஸ்டம். இந்த டோக்கன் சிஸ்டம் வந்ததுனால பிஹைண்ட் த வாடி வாசல், அதாவது பின்னாடி அதை பெறவாடின்னு நாங்கள் இந்த பெறவாடியில் இந்த எங்களுக்குரிய ரஷ் கொஞ்சம் குறைஞ்சது, தள்ளுமுள் குறைஞ்சிட்டு கொஞ்சம் ரெகுலரேட் பண்ணாங்க. பட் இந்த டோக்கன் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கல அப்படின்றது கரெக்டு தான். அது நானே எக்ஸாம்பிள் சொல்ல போனால் போன வருஷம் அது 24 ஜனவரி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் என்னோட டோக்கன் நம்பர் வந்து 1065, 1066, 1067 அப்படி 5 டோக்கன். ஸோ எனக்கே புரியுதுங்களா? இதுதான் நிலைமை. நீங்கள் மற்றவங்க வந்து மற்றவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கினா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கே தான் நிலைமை. அந்த இதில் வருது ஆர்டர் படி மாடு வந்து டோட்டலாக கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் இதை சிறப்பாக பண்ணணும்னு நினச்சா. தமிழ்நாட்டில் எவ்வளவு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குன்னு ஒரு விஷயத்தை எடுக்கணும். அதிகபட்சம் என்னோட ஐடியா 20,000 மாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதிகபட்சமே அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கு. இந்த 20,000 மாடையும் எத்தனை ஜல்லிக்கட்டு நடத்தினா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்து அத்தனை ஜல்லிக்கட்டு நடத்திடலாம். ரொம்ப சிம்பிள். நான் கூட பாதி ஜல்லிக்கட்டு நடத்துக்க ஸ்பான்சர் பண்ணி எல்லாரும் வரட்டும் பண்ணட்டும்னு. ஆனால் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது யார்? சும்மா பீட்டா அமைப்புக்கு அந்த அவங்க கத்துறதுக்கு தான் பேப்பரில் போகிறாங்க, அதில் போகிறாங்க. இதுக்கு யாரும் ஸ்டெப் எடுத்து செய்கிறாங்க இல்லையே. 20,000 மாடு இன்ட்டு எத்தனை ஜல்லிக்கட்டு? ஒரு ஜல்லிக்கட்டுக்கு 1000 மாடுனா 20 ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது. ஜனவரி to ஏப்ரல் வரைக்கும் நடக்குது. அது வேற விஷயம் இல்லைன்னு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துனீங்கன்னா எல்லாரும் வந்து கலந்துக்கிற போகிறான். என் மாடே ஒரு மாடு என்பது 3 ஜல்லிக்கட்டு தானே சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஜல்லிக்கட்டு கலந்துக்குவானே கண்டிப்பாக. ஸோ அதை யாரும் அப்படி சொல்லாமல் அதில் இருக்க குறைகளை தான் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ டோக்கன் வந்து எல்லாருக்கும் ரிஸ்க்கு தான். அது பாமரனுக்கு ரிஸ்க்கு தான், பணக்காரனுக்கு ரிஸ்க்கு தான். அது ஒன்றும் மணி ஓரியன்டாக அது கிடையாது. அது சும்மா இமேஜின்னு டோக்கன் கிடைக்காதவங்க சொல்கிற விஷயம். பாவம் அது ஆதங்கத்தில் அவங்களே வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நானே இருக்கேன்னா 10 மாடு என் பேரில் இருக்காது. என் கொட்டத்தில் இருக்க 10 பசங்க பேரில் தான் இருக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வக்கீல் திருப்பதிக்கு 10 மாடு எப்படி அவுக்க முடியுது, நான் ஒரு மாடு கூட அவுக்க முடியலையே. அது கதை அது இல்லை. எங்கேயும் 10 பேரில் இருக்கும் மாடு. என் மாடு என் பேரில் 10 இருக்காது. ஸோ அது அந்த 10 பேரும் போய் ரிஸ்க்கு தான். ஸோ எங்களுக்கும் டோக்கன் கிடைக்கல தான். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பரிசு கொடுக்கறது வந்து கார் வேண்டாம், பைக் வேண்டாம், எங்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு கொடுங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கண்ணை இழக்கிறாங்க, காலை இழக்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கு வந்து அரசு ஏதாச்சும் பண்ணலாங்கிறாங்க. நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக அதே மாதிரி ஒரு மாட்டு பண்ணி வச்சுருக்கீங்க, மாடும் வளர்க்குறீங்க, பாரம்பரியமாக வளர்த்துட்டீங்க. இந்த 2 முறையிலே இருந்து நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கேட்குறது கரெக்டு தான். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஃப்டி கிடைக்கும். இந்த காரோ இந்த ப்ரைஸோ அவங்களுக்கு டெம்ப்ரவரி தான் செய்யதான். மற்ற விஷயங்கள் வந்து கிடைக்காது அவங்களுக்கு. அதிகபட்சம் கார் வாங்கினா எல்லா பிடிக்காரரும் அந்த காரை ஓட்டிக்கிட்டு போக மாட்டார். சொல்லப்போனால் அந்த கார் கொடுக்குறதே என்னை பொறுத்தல தேவையில்லாதான். ஏன்னா அவனுக்கு அது பயன்படணும்ல. எந்த மாடுபிடி வீரர் வந்து காரில் போய் வேலை பார்க்க போகிறார் பாவம்? சரிங்களா? காரில் போய் வேலை பார்க்க மாட்டார். நல்ல மாடுபிடி வீரர் எஜுகேட்டடாக இருக்காங்க.
ஆனாலும் காருக்கு அவருக்கு தேவையில்லை. பெருமைக்கு வேணா கார் இருக்கலாம் இல்லையா, அன்றாட அவருக்கு வந்து பயன்படுது. அது அது 10 லட்ச ரூபா பணமாக இருந்துச்சுன்னா அவருக்கு பயன்படும். இல்லை அது ஒரு டிராக்டராக இருந்தால் பயன்படும். இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் இருந்தால் அவருக்கு பயன்படும். அந்த மாதிரி மாற்றலாம். பட்டு காரே கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. அதை வேற மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட திங்ஸாக மாற்றிக்கிறது பெட்டர். கொடுக்கலாம், கொடுத்தா தானே என்கரேஜாக இருக்கும். கண்டிப்பாக அந்த காலத்தில் வேட்டி துண்டு போட்டாங்கன்னா அது அந்த காலம் அதுதான் அவ்வளோதான் முடியும் அவங்களால. இப்போ எங்கள் அப்பானால என்ன முடியும், ஒரு வேட்டி துண்டு தான் அவரால் முடியும். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நாள் தான் காசு பார்ப்பார். விவசாயம் வந்து அதை அறுவடை பண்ணி அன்னைக்கு தான். இன்னைக்கு அப்படி இல்லைல்ல, ரைட்டுங்களா? அவர் வேட்டி துண்டு ஓகே. இன்னைக்கு அது எல்லாமே மாறுறதுனால மாற்றம் தானே உலகம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல ப்ரைஸ் கொடுக்கணும். மாடுபிடி வீரர்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், மாட்டுக்காரன் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். சும்மா வேட்டி துண்டை போய் வாங்கிட்டு அது அன்னைக்கு காலங்கள் எப்படி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர்னா எங்கள் ஊர்லேருந்து நடந்தே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நாங்கள் 2500 ரூபா வேன் மாடை கொடுத்து போகணும். ஸோ இங்கே வந்து ஈரோடுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அந்த காலத்தில் ஈரோடு மாவட்டமே எங்கள் அப்பாவுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்காது. இன்றைக்கி நாங்கள் ஈரோடு ஜல்லிக்கட்டுக்கு போனோம்னா 20,000 ரூபா செலவழிக்கணும். அங்கே போய் நாங்கள் ஒரு வேட்டி துண்டு வாங்கணும்னா போக முடியுமா? ஸோ இதே விஷயம். நீங்கள் கான்செப்ட் புரியாமல் கதை பேசிகிட்டே இருக்கிறது கிடையாது. கான்செப்ட் என்ன, நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம மாடு நல்லா விளையாண்டா ப்ரைஸ் கிடைக்கும்னா தானே என்கரேஜ்மெண்ட்டு. நீங்கள் இங்கே ஒரு 10 பிளேயர் இருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் போய் மோதும் பொழுது நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா தானே போட்டியே, எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும். அது மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் ரிலேட்டட் தானே அது. நீங்கள் சும்மா இதெல்லாம் என்ன நான் நினைக்கிறேன், அந்த வேட்டி துண்டு பாரம்பரியன்ற கதையெல்லாம் இதை அழிக்கணும். அப்போ இவங்களை வந்து ப்ரைஸ் கொடுக்காம வேட்டி துண்டு கொடுத்தோம்னா எவனும் வளர்க்க மாட்டான் மாடு, இல்லை இந்த அளவுக்கு இது பண்ண மாட்டான். ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டை குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாயில் ஆகும். அப்படின்னு பீட்டா அமைப்போட இன்னொரு வழியாக இருக்கலாமான்னு நான் இமேஜ், என்னோட கற்பனை. உண்மையாகவும் இருக்கலாம், மாற்றி இருக்கலாம். இது என்னோட கற்பனை. ஏன்னா நீங்கள் அவன் எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணான், நம்மளை இதுலேருந்து கொண்டு வர முடியலை. ஸோ அப்போ இப்படி ஒரு வெளியே எடுப்போம். இனிமேல் வேட்டி துண்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக இவங்களே குறைஞ்சிருவாங்க. இப்போ நாங்கள் 20 லட்ச ரூபாய்க்கு மாடு வாங்கணும்னு நினைக்கிறோம். வேட்டி துண்டு போட்டோம்னா வாங்கணும்னு நினைப்போமா? வாங்கணும்னு நினைக்க மாட்டோம். அவனுக்கு மாடு வளர்த்தவனுக்கு லாஸ் தான், பாவம். ஏன்னா அவன் 20 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டிய மாடு வேட்டி துண்டுன்னா நாளைக்கு 2 லட்சம் கூட வாங்க ஆள் இருக்காது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஏதோ இதை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக இப்படி ஆரம்பிச்சிட்டாங்களான்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இவ்வளோ மாடுகள் வச்சிருக்கீங்க, எல்லா மாடுகளும் வந்து வெற்றி பெறும் இல்லையா? அந்த போட்டிகளில் போய் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கு உங்கள் மாடுகள்? எல்லா மாடுமே வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெற்றது தான் இது, ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து 24 தானே கார் வாங்கினோம். 23 கள்ளக்குடியில் ஒரு மாடு எங்களுக்கு கார் வாங்கிடுச்சு, ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி 22 அலங்காநல்லூரில் எங்கள் கெட்டவன்னு ஒரு மாடு 3rd ப்ரைஸ் அடிச்சிச்சு. அது பசு மாடு கண்டு தான். ஆனால் அந்த 3rd ப்ரைஸ்ன்றது எங்களுக்கு பயங்கர ஆத்ம திருப்தி. என்ன காரணன்றதை கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் பாட்டையா அவங்கெல்லாம் அந்த இடத்துல நின்ன ஃபீல்டு. இப்போ நான் அட்வொகேட்டாக இருக்கேன், எங்கள் தாத்தா அவங்களாம் வந்து கோர்ட்டில் நின்றுருக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த இடத்துல நின்ன ஃபீல்டு. ப்ளஸ் அவங்களாம் அதை எதிர்பார்த்த ஃபீல்டு. ஏன்னா நம்ம மாடு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்டா, நான் வாங்கி அவங்கள திருப்திப்படுத்தினேன்ல அந்த ஆத்மாவை. அது ஒரு எங்களுக்கு பெரிய ஆத்ம திருப்தி, புரியுதுங்களா? இப்போ 3rd ப்ரைஸாக இருந்தாலும் அது ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா அந்த இடம் எங்கள் அப்பா என்ன ஐயா தாத்தா நின்று பார்த்த இடம் இல்லையா, ஏங்குன இடம் இல்லையா? சொல்கிறாங்கல்ல இந்த மாடை கொடுமைப்படுத்தவனு, அவங்க தாத்தா ஏதாவது எய்ம் பண்ணதெல்லாம் அவங்களால ஃபில் பண்ண முடிஞ்சா? நான் என் தாத்தா எய்ம் பண்ணதை நான் ஃபில் பண்ணல. அந்த திருப்தி இருக்கு பாருங்களா, அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகுமா என்ன? ரைட்டுங்களா? அது எங்களுக்கு அவ்வளோ பெரிய திருப்தி அதில். ஸோ அது மாதிரி இன்னொரு ஆவியும், அது எங்கள் மாமா வீட்டு ஊர், தாய் மாமா வீட்டு ஊர். அவங்களுக்கும் எங்களுக்கும் பல தலைமுறையாக தொடர்புகள் உண்டு. அதாவது எங்கள் அம்மா அங்கே பிறந்தாங்க, என் தங்கச்சி அங்கே கட்டி கொடுத்துருக்கேன், எங்கள் அப்பா தான் அங்கே பிறந்தாங்க. இப்படி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவோம். அவங்ககிட்டேருந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்படி அந்த ஊரில் வந்து அவங்க கோயில் வச்சுருந்தாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 200-300 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். 200-300 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடக்குதாங்க. அவங்க சாமி முறைப்பட்டாலாம் ஜல்லிக்கட்டு நடக்கும். அங்கே போய் மாடு அவுக்கணுன்றது தான் எங்கள் தாத்தா என்னோட இவங்களுக்கெல்லாம் லைஃப் ஆம்பிஷன். அங்கே மாடு நல்லா வரணுன்றது அவங்களோட ஆம்பிஷன். ஸோ என் மாடு அங்கே ஒன்று அவுத்தான், அங்கே கைதின்னு ஒரு மாடை புல்லட் போட்டாங்க. ஸோ அது ஒரு அது மாதிரி நாங்கள் இப்படி எங்களோட மூதாதையர்களுடைய ஆத்ம திருப்தியை தான் நாங்கள் ஃபில் பண்ணி ஆசைகள்லாம் நிறைவேற்றி, அவ்வளோதான் விஷயம். ரொம்ப. இப்போ அதே மாதிரி அடுத்த தலைமுறை இருக்காங்க இல்லையா மாடுகள் வளர்க்குறதுக்கு? ஏன்னா இப்போ எல்லாருமே டெக்னாலஜி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. UK, US அது மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் நல்ல மாடு வளருங்க, போங்க. யாரும் போக வேணாம்லாம் நான் சொல்ல. அதை வீட்டில் இருக்கவங்கள பார்த்து ஒரு நல்ல மாடு வளர்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை வாழலாம். நீங்கள் ரொம்ப அங்கங்கே ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு நீங்கள் வந்து அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு நல்ல நம்மளுக்கு ஆத்ம திருப்தியான ஒரு கலாச்சாரம். நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு கலாச்சாரம். அதை கைவிட்டுறாதீங்க. என்ன தான் நம்ம அங்கே போய் இது பண்ணாலும் இங்கே நம்ம வந்து ஒரு மாடு வளர்த்து நல்லா அதை எப்படி டெக்னாலஜியாக டெவலப் பண்ணிக்கலாம்
ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டோட ஒரு 10 பசுமாடை வச்சு அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படி யோசிங்க அப்படின்றது என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டும் கூட சொல்லலாம். சூப்பர். கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும் மாடுபிடி வீரர்களுக்காகட்டும் மாடு வளர்க்குறவங்களுக்கும்? 1 by 1 வருவான். மாடுபிடி வீரர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட்ல வந்து அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோஸ். அவங்க தான் இன்ஜூர்டு மாடு இன்ஜூர்டு ஆகிறத காட்டிலையும் மேஜர் இன்ஜூர்டு வந்து டேம்பர்ஸ்க்கு தான், அதாவது மாடுபிடி வீரர்களுக்கு தான். அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடந்தா இமிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது நிரந்தர இழப்பு ஏற்பட்டா ஒரு கையோ காலோ ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வேணாலும் ஏற்படலாம் இல்லையா, அப்படி ஏற்பட்டால் அவங்களுக்கான நிரந்தரமாக ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ மாடுகள் வளர்த்துருக்கீங்க, இதில் உங்க கூட ஏதாவது ஒரு மாடுகள் இறக்குறப்ப உங்களுக்கு அது எப்படியா இருக்கும்? என் சால்னா இறந்தப்போ நான் 10 நாள் சாப்பிட முடியல என்னால். அது அப்பா அம்மா என்னை விட்டு பிரிஞ்சது மாதிரி எனக்கும் என் ஃபேமிலி என்டையர் ஃபேமிலியுமே அது ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. வெளியில் நாங்கள் எங்கள் பசங்கிட்ட காட்டிக்க முடியல இல்லையா. பட் அது ஏன்னா எங்களுக்கு அது 2011 வருது. நானும் 2011 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு தான் வச்சுருந்தேன். அப்படி அது வந்தோடனே எங்கள் எக்கனாமிக் டேட்டஸ் சென்டிமேட்டாக நீங்க சொல்றதே அதிர்ஷ்ட தேவதைகள். இப்போ நம்ம குழந்தை பிறந்தா குழந்தைய சொல்லுவாங்க, அது மாதிரி அதான் எனக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அது ஒரு காரணம் தான். அது நான் முதல் நான் வீட்டுக்கு வந்து கட்டினது இன்னும் என் ரிமெம்பர் இருக்கு. வாங்கிட்டு வந்து நான் கட்டின அன்னைக்கு அது ஒரு சின்ன கொட்டமே கிடையாது, சின்ன கல்லில் வந்து கட்டுறோம். அது வந்த பின்னாடி அப்படியே அடுத்த ஒரு 4 நாளில் புது வீடு கட்டிட்டு எங்கள் அப்பா அங்கே ஓட்டு வீட்டில் வாழ்ந்தாங்க. அந்த ஓட்டு வீட்டை நான் காங்கிரீட் வீடாக மாற்றினது அது வந்த 4 நாளில். அது என் வீடும் அதுக்குரிய கொட்டமும் ஒரே நாளில் கட்ட ஆரம்பித்தோம். அது குட்டியூன்னு கொட்டம் கட்ட ஆரம்பித்தேன், நானும் குட்டியூன்னு வீடு கட்ட ஆரம்பித்தேன். அப்படியே வளர்ந்து இந்த லெவலில் வந்து நிற்கிறோம். அது காரணம், அது ஒரு காரணம். லைஃப்பு இருந்தாலும் எனக்கு வந்து அது மறக்கவே முடியாது வாழ்க்கை. இப்போ உங்கள் பசங்களுக்கு என்னையா சொல்ல விரும்புறீங்க? எங்கள் பசங்கிட்டே கேளுங்க, அவங்க மாடு வளர்ப்பாங்க. மாடு வளர்ப்பீங்களா நீங்கள்? இப்போ மாடு வளர்க்குறவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ரொம்ப